ஹாய் guys, டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசிடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் கிளாக்டிங் டைம். இது வந்து பிளட்டோட கிளாக்டிங் வந்து எவ்வளோ நேரத்தில் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடியில் இன்ஜெக்ஷன் பண்ணால் ப்ளீடிங் வந்து எவ்வளோ நேரத்தில் ஸ்டாப் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக நம்ம இதை பார்ப்போம். அப்புறம் வந்து ஹெப்பாரினை வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹெப்பாரின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆன்டிகோயாகுலேஷன் ட்ரக். இது வந்து நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிளாக்டிங் வந்து ப்ரிவென்டேஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 3x18 kg. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு. பீரியாட்டிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4x18 kg. இதை நம்ம எங்கே கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ஐவியில் மட்டும்தான் நம்ம கொடுப்போம். இப்போ வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா நம்ம பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகிறப்போ அதுலேருந்து வர ப்ளீடிங்ஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இதில் மொத்தம் 13 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபேக்டர் 1 வந்துட்டு ஃபைப்ரினோஜன், ஃபேக்டர் 2 வந்துட்டு ப்ரோத்ரோமின், ஃபேக்டர் 3 வந்துட்டு டிஷ்யூ த்ரோமின், ஃபேக்டர் 4 வந்துட்டு கால்சியம் அயான்ஸ், ஃபேக்டர் 5 வந்துட்டு லயபிள் ஃபேக்டர்ஸ், ஃபேக்டர் 6 இல்லை, ஃபேக்டர் 7 வந்துட்டு ஸ்டேபிள் ஃபேக்டர்ஸ், ஃபேக்டர் 8 வந்துட்டு ஆன்டி ஹீமோஃபிலிக், ஃபேக்டர் 9 வந்துட்டு கிறிஸ்மஸ் ஃபேக்டர்ஸ், ஃபேக்டர் 10 வந்துட்டு ஸ்டார்ட் பவர் ஃபேக்டர், ஃபேக்டர் 11 வந்துட்டு பிளாஸ்மா த்ரோம்போபிளாஸ்டின், ஃபேக்டர் 12 வந்துட்டு ஹெஜ்மன் ஃபேக்டர்ஸ், ஃபேக்டர் 13 வந்துட்டு ஃபைப்ரின் ஸ்டெபிலைசிங் ஃபேக்டர்ஸ். நார்மல் கொயாகுலேஷன் வேல்யூஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு ஆக்டிவேட்டட் கிளாட்டிங் டைமோட வேல்யூ வந்துட்டு 110லேருந்து 120 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ப்ரோத்ரோம்பின் டைம் வந்துட்டு 10லேருந்து 14 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். பார்ஷியல் த்ரோம்போபிளாஸ்டின் டைம் வந்துட்டு 25லேருந்து 35 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். த்ரோம்போபிளாஸ்டின் டைம் வந்துட்டு லெஸ் தென் 15 செகண்ட்ஸ் இருக்கும். ஃபிப்ரினோஜன் லெவல் வந்துட்டு 200 to 400 mg/dL இருக்கும். ஏசிடியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 110 to 120. இது வந்து எக்மோவில் பார்த்தீங்கன்னா வந்து 180 இருக்கும். இது வந்து சிபிபி அப்போ பார்த்தீங்கன்னா 480 செகண்ட்ஸ் இருக்கும். ஏசிடி மானிட்டரிங் எதுக்கு பண்ணுறோன்னா கார்டியோபல்மனரி பைபாஸ் பண்ணுறப்போ ஹெப்பாரினோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஏசிடி மானிட்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் மெடிக்கல் செட்டிங்ஸில் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேட்டர் யூஸ் பண்ணுறப்போவும், அதுக்கப்புறம் டயாலிசிஸ் பண்ணுறப்போ, கார்டியாக் கெட்டிட்டரேஷன், ஆஞ்சியோகிராஃபி பண்ணுறப்போலாம் வந்துட்டு ஏசிடி மானிட்டரிங் பண்ணுவாங்க. ஏசிடி நம்ம எப்போ செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் சிபிபி அப்போ எவரி 20 நிமிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.